ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். காலையில 7 மணியிலிருந்து இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கி சிறப்பா நடைபெற்று வருது. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி நான் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு வரேன். காலையில ஒரு 55 to 65 வாக்குகள் 1 மணி நேரத்துக்கு பதிவானது. இப்ப கொஞ்சம் கூடுதலாக 70-75 வாக்குகள் பதிவாகுது. ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா இந்த மண்ணில நான் 15 நாட்களுக்கு மேல தேர்தல் பரப்புரையில இருக்கும் பொழுது மக்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இந்த வாக்கு தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த வாக்கை நம்ம சிந்திச்சு போடணும். வெற்று வாக்குறுதிகளுக்காக போடுவது, அதே போல வாக்கு செலுத்தாம இருப்பது தவறு அப்படிங்கறத உணர்ந்து இன்றைக்கு குறிப்பா பெண்கள், மூத்தவர்கள் எல்லாருமே வரிசையா நீண்ட நேரம் நின்றால் கூட தன்னுடைய வாக்கை பதிவு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்களா வந்திருக்கக்கூடிய தேர்தல் பணி செய்யக்கூடியவங்க, காவலர்கள், மற்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அமைதியான முறையில அவர்களுடைய பணியை செய்துட்டு வர்றாங்க. நீங்க முன்னேற்றி வாக்கு உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? யாரெல்லாம் வெற்றி வாய்ப்பு? நான் களத்துக்குள்ள போகும்போது அரசியல்ங்கிறதே மக்களுக்கு செய்கின்ற சேவை என்றுதான் நான் அந்த களத்தில் நின்னாங்க. போய் பார்க்கும் பொழுதுதான் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாம நிறைய வேலைகள் இருந்துச்சு. சாக்கடை இல்ல, சாலை வசதி இல்ல, குப்பை மேடுகள், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள், வாழ்வாதார சிக்கல், தொழில் இல்ல, பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பில், இப்படி நிறைய சிக்கல்கள் இருந்தது. இப்ப வெற்றி பெற்றால் அதோட சேர்ந்து இன்னும் எத்தனையோ வேலைகள் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா சில தேவைகள் முன்கூட்டியே சொன்னதை மட்டும் செய்யணும்னு இல்லை. கால ஓட்டத்தில் என்ன சிக்கல்கள் வேணாலும் என் மக்களுக்கு வரலாம். ஆனா எந்த நேரமுமே நான் சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் நான் இந்த தொகுதிக்குள்ள எந்நேரம் இருப்பேன். அந்த முறையில நான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஏன்னா ஒரு சிலர் வெளிப்படையாகவே சொல்லிட்டு கை உயர்த்திட்டு தங்கச்சி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போறாங்க. அது ஒரு மகிழ்வை கொடுக்குது நமக்கு.